வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு படையெடுத்து வரும் மக்கள் கூட்டம். பெருங்குளத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு திரும்பும் மக்கள் கூட்டம். மதுரை, சேலம் மற்றும் திருப்பூர் ரயில் பேருந்து நிலையங்களில் இருக்கைகள் பிடிக்க அலைமோதினர். காஞ்சி மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல். சென்னையிலிருந்து வேலூர், பெங்களூரு செல்லும் பயணிகள் கடும் அவதி. ராமேஸ்வரம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. ராமநாத சுவாமி கோவிலில் புகுந்த மழைநீரால் பக்தர்கள் அவதி. வேதாரண்யம் உப்பள பகுதியில் வீசிய சூறை காற்றால் மின் இணைப்பு, கொட்டகைகள் காற்றில் பறந்து சேதம். சூறை காற்று வீசிய போது தொழிலாளர்கள் வேலை செய்யாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. திருத்தணியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஓடியதால் பொதுமக்கள் அவதி. பொன்னேரியில் ரயில்வே சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவிற்கு வெள்ள நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம். ராசிபுரம் அருகே இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல். கத்தியுடன் உலா வந்த 2 இளைஞர்கள் உட்பட 3 பேர் கைது. திருச்சி புதுக்கோட்டையில் விறுவிறுப்பாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. வாடிவாசலிலிருந்து சீரிய காளைகளை அடக்கி பரிசுகளை வென்ற மாடுபிடி வீரர்கள். சேலம் தோட்ட கோவி மாடுபா. புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சுடுகாடு பாதைக்கு சுரங்கப்பாதை அமைக்காததற்கு கண்டனம். உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்து 100க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டம். இந்தியா இங்கிலாந்து T20 கிரிக்கெட் போட்டிக்கு போலி இணையதளம் உருவாக்கி டிக்கெட் விற்பனை. மோசடி கும்பல் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டின் நிதிநிலை கட்டுக்குள் தான் உள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். பரபரப்பிற்காக தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது கட்டுக்குள் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வைத்திருப்பது வருந்தத்தக்கது மாத்திரமல்ல. வரி பகிர்வில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு செயல்படுவதால் தமிழ்நாடு அரசுக்கு நிதி நெருக்கடி. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை ஒதுக்க வேண்டும், அவதூறு பரப்பக்கூடாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல்.
திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தாம்பரத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளரிடம் செயின் பறிப்பு நடைபெற்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உண்மையான அமைதிப்படை அமாவாசை எடப்பாடி பழனிசாமி தான் என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். பலரை ஏறி மிதித்து ஊர்ந்து சென்று பதவியை பிடித்தவர் 4 ஆண்டுகளாக அமாவாசை அமாவாசை என உருட்டி கொண்டிருப்பதாக சாடல். பணம் படைத்த அதிகாரம் படைத்த மனிதர்களுக்கு மட்டும்தான் சிஸ்டம் சீக்கிரமாக செயல்படுகிறது. கடைநிலை மனிதருக்கு இழுத்து போர்த்தி தூங்குகிறது என நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் பரபரப்பு பேச்சு. பரந்தூரில் விமான நிலைய எதிர்ப்பாளர்களை விஜய் சந்திக்கும் இடம் பல்வேறு இழுபறிக்கு பின் முடிவு. ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் சந்திக்க உள்ளதாக தகவல். பரந்தூருக்கு நாளை தாவேகா தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம் என விஜய் வேண்டுகோள். விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் சந்திக்க உள்ள நிலையில் வாய்மொழியாக உத்தரவு என தகவல். ஆளுநர் RN ரவியை பார்த்து முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு பயம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அதனால நீங்க முதலமைச்சர் பாத்தீங்கன்னா 200 கிடைக்கும், 205 கிடைக்கும், 210 சீட்டு கிடைக்கும்னு பகல் கனவுல இருக்காங்க. முதலமைச்சருக்கு கவர்னர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இதுபோல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்படித்தான் நான் பாக்குறேன். ஆளுநர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இதுபோல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆளுநரை மாத்தாதீங்க, எங்களுக்கு வேணும். இப்படியே நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னீங்க. 10 வருஷம் மக்கள் வெளியே. வாக்கு சேகரிப்பதை விட மக்கள் பிரச்சனைகளை கேட்டு தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் உத்தரவு. இடைத்தேர்தலை வாய்ப்பாக கருதி மக்களை நேரடியாக சந்தித்து வருவதாகவும் அமைச்சர் முத்துசாமி நெகிழ்ச்சி. தேர்தல் வாக்கு கேட்பதை விட பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கிற குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு சொன்னார். தன்னை மக்களை சந்திக்க விடாமல் திமுகவும் தேர்தல் ஆணையமும் அடக்குமுறையை கையாள்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் கட்சியிலிருந்து டிஸ்மிஸ். தலைமை எடுத்த முடிவுக்கு மாறாக தேர்தலில் போட்டியிட முடிவு செய்ததால் நடவடிக்கை என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஈரோடு இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது ரகசியம். திண்டுக்கல்லில் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் பேட்டி. நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை, ஓட்டளிப்போம் யாருக்கு என்பது ரகசியம். நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தார். ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு ஒரு உதாரணம் தலைவருடைய காலை உணவு திட்டம். திமுக பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு உதாரணம் தலைவருடைய புதுமை பெண் திட்டம். இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான்.
இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. 15 மாத போர் முடிவுக்கு வந்ததால் காசா முழுவதும் பாலஸ்தீன போலீசார் பாதுகாப்பு. தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். வாக்களிக்கும் நடைமுறையை தேர்தல் ஆணையம் நவீனப்படுத்தியதுடன் வலுப்படுத்தியிருப்பதாக மன் கி பாத் உரையில் பிரதமர் பாராட்டு. ஜனநாயகத்தின் தாய் இந்தியா என்பதால் அதன் மீது சந்தேகம் தேவையில்லை என்றும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி. தேர்தல் பிரச்சாரத்தில் இதுவரை இல்லாத அளவு வன்முறை தலைவிரித்து ஆடுவதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சரான தம்மையே கொல்ல முயற்சி நடந்ததாக புகார். நடிகர் சைஃப் அலிகானை தாக்கிய வழக்கில் கைதான முகமதுக்கு 5 நாள் போலீஸ் காவல். ஜனவரி 24ஆம் தேதி மீண்டும் ஆஜர்படுத்த பாந்த்ரா நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சைஃப் அலிகானை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட நபர் வங்கதேசத்தை சேர்ந்தவர். இந்திய குடிமகன் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என காவல்துறையினர் தகவல். நடிகர் சைஃப் அலிகானை தாக்கியதாக சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்ட நபர் விடுவிப்பு. சந்தேகத்தின் பேரில் விசாரணை மட்டுமே நடத்தியதாக போலீசார் விளக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சங்கம்பட்டியில் 16 வயது பட்டியலின சிறுவன் மீது சிறுநீர் கழித்து வன்கொடுமை. புகாரின் பேரில் 6 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் படிக்குமாறு அடிக்கடி அறிவுரை வழங்கிய பள்ளி காவலாளிக்கு அரிவாள் வெட்டு. 14 வயது சிறுவனுக்கு இளம் சிறார் நீதி குழுமம் கவுன்சிலிங் வழங்கி விடுவிப்பு. செய்யூர் அருகே கடலில் மூழ்கி மாயமான மாணவியை 3 நாட்களாகியும் கண்டுபிடிக்கவில்லை என கூறி சாலை மறியல். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு கடற்கரை சாலையின் இருபுறமும் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ரூபாய் 250 கோடி மதிப்பிலான 39 சாமி சிலைகளை வைத்திருக்கும் அமெரிக்க பெண். உரிய ஆதாரங்கள் கொடுத்தும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. ஞாயிறு விடுமுறையை ஒட்டி உதகைக்கு வருகை புரிந்த வெளிமாநில சுற்றுலா பயணிகள். உதகையில் நிலவும் குளுகுளு காலநிலையை அரசு தாவரவியல் பூங்காவை கண்டு ரசித்து மகிழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பக்தர்கள் பலியான சம்பவம். கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் நேரடி விசாரணையை திரும்ப பெற்றது மத்திய அரசு. பாலா இயக்கத்தில் நடிகர் அருண் விஜய் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியான வணங்கான் திரைப்படத்தின் சக்சஸ் மீட். இயக்குனர் பாலா, நடிகர் அருண் விஜய் உள்ளிட்டோர் பங்கேற்று மகிழ்ச்சி கொண்டாட்டம். வணங்கான் திரைப்படம் தன் திரையுலக பயணத்தில் ஒரு மைல்கல். சென்னையில் நடந்த வணங்கான் வெற்றி விழாவில் நடிகர் அருண் விஜய் பேச்சு. சுரேஷ் சார் சொன்ன மாதிரி என்னோட திரையுலக பயணத்தில் வணங்கான்
ஒரு மைல்கல் படமாக அமைஞ்சதுக்கு முதல் பாலாசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு நடிகனாக படம் முழுக்க பேசாமல் மக்கள்கிட்ட போய் அவங்க மனசை கவர முடியும் அப்படின்னு என் மேலே எனக்கே நம்பிக்கை உண்டாக்குன பாலாசருக்கு நன்றி.